ப்ரொக்கோலி பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். முதல்ல இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, பூவாக எடுத்து வெந்நீரில் ஒரு 10 நிமிஷம் போட்டுட்டு அப்புறம் ஐஸ் வாட்டர் இல்லைன்னா ஆர்டினரி ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கணும் ஒரு தரம். ப்ரொக்கோலியை வடிச்சிடலாம். இந்த மாதிரி வடிச்சிட்டு கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா அந்த க்ரீனிஷ் மாறாமல் இருக்கும். அதுக்கு தான் ப்ரொக்கோலியை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். ஒரு பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிருக்கோம். இது காலிஃப்ளவர் மாதிரி ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது, 1 ஸ்பூன் போதும். இதுக்கு கொஞ்சோண்டு ஜீரகம் வெடிச்சோடனே ப்ரொக்கோலியை போட்டுட்டு 2 உப்பு போட்டு மூடி வைக்க வேண்டியதான். இது ஃபுல்லாக வேகக்கூடாது, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஜீரகம் எடுத்துட்டு ப்ரொக்கோலியை போடுறாங்க. தேவையான உப்பு போட்டுட்டு மூடி வச்சிடலாம். உப்பு போட்டு கலந்து விட்டாச்சு. மூடி வைக்கிறோம். ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். உப்பு போட்டு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக பெப்பர் போட்டுட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். சர்வ் பண்ண ரெடி. இது லைட்டாக க்ரன்ச்சியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஃபுல்லாக இதாக வேண்டாம். அப்படியே கூட சாப்பிடலாம், நல்லாயிருக்கும்.